ஆமா, என்ன டேஸ்ட் பாக்குறீங்களா? எப்படி இருக்குது? சாப்பிடுற மாதிரி இருக்குங்களா? ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரசத்துல புளிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கு. டீச்சருக்கு இந்த நேரத்துல நாக்கு புளிப்பு கேட்கணும்னு தான் நான் கொஞ்சம் தூக்கலா வச்சிருக்கேன். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு. விளக்கு வச்சா கோயிலுக்கு போயிட்டு வர்றது எனக்கு வழக்கமா போச்சு. ஆமா, நீங்க கோயிலுக்கு போற வழக்கம் உண்டுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ புரியுது புரியுது. சர்ச்சுக்கா கோயிலுக்காங்கிற பிரச்சனையில நிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னமோ போறது இல்ல, அவ்வளவுதான். கோயில் பிரசாதம் கொடுங்க. இவெல்லாம் பரீட்சை எழுதி எப்பதான் பாஸ் ஆக போறானோ. ஏன் விபூதி வச்சுட்டேன்? நல்லா தானே இருந்தது. நான் ஏதாவது சொல்லி நினைச்சியா? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? பாரலட்சுமி, நெத்தியில விபூதியும் நெஞ்சில செலுவியும் போட்டாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு இன்னமும் புரிஞ்சுக்கல. தேங்க்யூ. லட்சுமி, இன்னும் ட்ரெஸ்ஸிங் முடியலையா? ஐயோ, பேசிட்டு உள்ள வந்துடாதீங்க. சீக்கிரம் லட்சுமி, அன்னைக்கு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னால சண்டை போட முடியாது. அம்மையப்பா உடலை மறந்தே அறிவிலாமலே அறிவிலாமலே. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு யாருக்கு அறிவில்லைன்னு சொல்ற? மன்னிக்கணும், என் பேரு NK வரதராஜ பாகவதர். சங்கீதத்துல நான் ரொம்ப பிரசித்தம். எங்க தெருவில் பாட்டு கேட்கறதுக்கு பிச்சை போடுறதுக்கு இப்ப டைம் இல்ல, போயிட்டு அப்புறம் வாங்க. ஐயோ, நீங்க தானே இந்த ஓடோமஸ் வச்சு தாமஸ். லட்சுமி, குழந்தை நல்லா இருக்கியாமா? அங்கிள், இவர்தான் அங்கிள். சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவரு. சின்ன வயசுல லட்சுமிக்கு சங்கீத அபியாசம் பண்ணி வச்சதே நான் தான். அங்கிள், நீங்க இனிமே எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நான் போறதா இல்ல, இங்கதான் இருக்க போறேன். ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் லட்சுமி. நாளைக்கு போலாம், ப்ளீஸ். வாங்க அங்கிள், உள்ள போலாம். ஐயோ, என்னங்க? என்ன லட்சு? ஒண்ணுமில்ல. என்னங்க? என்னது இப்போ அப்போன்னு இருக்கு? இப்ப போய் என்ன நீ? நான் தான் சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன், நீ தான் என்னங்க என்ன? சரி, வழக்கம் போல நினைச்சேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. பொறுப்பு இல்லையா? எனக்கா? என்ன செய்யணும் சொல்லு. பின்ன என்னங்க, பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அதெல்லாம் நான் எப்பவே முடிவு பண்ணியாச்சே. என்னன்னா? பையன் பிறந்தா புருஷன், பொண்ணு பிறந்தா புருஷி. புருஷியா? என்னங்க இது? ஜாப்பனீஸ் வாஷிங் மிஷினோட பேர் மாதிரி இருக்கு. அது லட்சுமி, எந்த பேரு வச்சாலும் அந்த மதம் இந்த மதம்னு ஏதோ சாயல் தெரிஞ்சிடும். அதனாலதான் எந்த சிக்கலுமே இல்லாம பொதுவா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாது. ஒரு விஷயத்துல மட்டும் நான் சீரியஸா இருந்தேன்ல. எதுல? மீனாட்சி, நேற்றுக்கு ராத்திரி நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனமா? நேற்றுக்கு அந்த சொப்பனத்துல லட்சுமியோட அம்மா வந்திருந்தா. அவ கேட்டா, என்ன என் பொண்ணு இப்படி வெறுத்துச்சே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படி அவ என்ன தப்பு செஞ்சுட்டா? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் அவளை ஒரே ஐடியா என்னண்டா அழிச்சு விடுறேன், அப்புறமாவது நிம்மதியா இருந்தோ அப்படின்னா. நான் அப்படியே பதறி போயிட்டேன். மீனாட்சி, மீனாட்சி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. நாம ஒரு நட போய் அவ குழந்தைய பாத்துட்டு இருந்தா தேவையில்லைன்னு தோன்றது. சிவா சிவா, அவாத்துக்கு நம்ம போறதா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? சும்மா இருங்கண்ணா, உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. ஐயோ ஈஸ்வரா, இத பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு என் புள்ளையும் பேத்தியும் பார்த்தே தீரணும். அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஐயோ ஜூலி, என்னாச்சு? ஐயோ நெஞ்சு வலிக்குதே, பேசுவே என்னால தாங்க முடியலையே. மனசு சங்கடப்பட்டா உனக்கு நெஞ்சு வலி வரும் தெரியாதா? பின்ன ஏமா இதெல்லாம் மனசுல போட்டு வீணா கஷ்டப்படுற? இத பார், இந்த ஸ்டண்ட் அடிக்கிறது, பிலிம் காட்டுறதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. ஆமா, நான் பிலிம் காட்டுறேன்.
நான் மாரடைப்புல போயிட்டா எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும். ஏண்டி இப்படி அறிவில்லாம பேசுற? உண்மையிலே நம்ம மேல அக்கறை இருந்தா அவன் நேர்ல வந்து கூப்பிட்டு அது எப்படி? அவன் முகத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு கதவை அரைஞ்சு சாத்திட்டீங்க. அவன் உங்க புள்ள தானே, உங்களுக்கு இருக்க ரோஷத்துல அவனுக்கு பாதியாவது இருக்காதா? அது சரி, அது சரி. ஜூலி, போய் ஏன் துணிமணி, உன் Dress எல்லாத்தையும் ரெடி பண்ணு. உங்க அப்பா சம்மதம் கொடுத்துட்டாரு. ஏய், நான் எங்க சம்மதம் கொடுத்தேன்? ஐயோ, ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. என்னங்க, கொஞ்சம் வாங்க. என்ன வாங்களே. என்ன லட்சு? தாமஸ், அம்மா பாடி கண்ணு. என்னடா நீ அழுதுட்டு இருக்க? அம்மா, குழந்தை பாருமா. என் பேத்திக்கு அப்படியே தாமஸோட மூக்கு. கண்ணு பாருமா, ஏன் கண்ணு மாதிரியே இல்ல. காது பாருமா, கேட்காது மாதிரியே இல்ல. அம்மா, அம்மா, லட்சுமி. சேசுவே, நல்லா இருமா. அப்பா வரலையம்மா? ஆமாண்டா, அவர் கோச்சுக்கிட்டு வெளியிலே நிக்கிறார். நீ போய் கூப்பிடு, போ போ. அப்பா, நீங்க என் மேல கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் செஞ்சதும் தப்புதான். அப்பா, எனக்கு உங்களை பார்க்கணும்னு அடிக்கடி தோணும். ஆனா அது உங்க கோபத்தை அதிகப்படுத்துமேனு தான். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மனைவி லட்சுமி. உங்க வீட்டுக்கு போங்க, உங்க அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேளுங்க. அவர் கோபமா ஏதாவது பேசினாலும் தலையை குனிஞ்சு கேட்டுங்கன்னு சொல்லுவா. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே உங்களுக்கு மேல ஆசைதான். டேய், உங்க அம்மா ஒரு நெஞ்சு வலிக்காரி. அவ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். நான் உடனடியா ஊருக்கு போய் ஆகணும். அப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டேங்க. கோவத்தை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்களுக்கு உங்க பேத்தியை பார்க்க வேண்டாமா? அப்பா, கொஞ்சம் உள்ள. லட்சுமி, குழந்தை எடுத்துட்டு வா. என்னவா? அவன் கூப்பிடுறா, குழந்தை எடுத்துட்டு போ. அம்மா, தாத்தா பாரு கண்ணு. குழந்தை அவர் மடியில வைமா. அம்மா, சோமு, சோமு, சாப்பாடுலாம் ரெடியா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கூட சமைக்கணும். என்னது, உங்க அப்பா வந்திருக்காரா? ஐயோ, கறிமீன் ஐட்டம் எல்லாம் இங்க கிடையாது. எனக்கு சமைச்சும் பழக்கம் இல்ல. அவரு காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாரே. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ணு, மசாலா சாமான் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து சமைச்சிடு. கறி இல்லைனாலும் கறி வாசனையாவது இருக்கட்டும். சீக்கிரம் சமைச்சிடு. என்ன அதான் கம்பி போட்ட வீடுன்னு சொன்னாலே அது பாருங்க, கம்பி போட்டிருக்கு. இதே தானா? நான் என்னத்த கண்டேன்? அண்ணா, 6ஆம் நம்பர் எழுதிருந்தாலே இது பாருங்க, 6 போட்டிருக்கு. இதே தானா? அதெல்லாம் யாரு பார்த்தா? ஆமா, நீங்க என்னத்த பார்த்தேன்? லெட்டர் வந்ததுல இருந்து லட்சுமி லட்சுமி இததான் பார்த்தேன். வாங்க, இத பாருங்க. இது லட்சுமி வீடு தானே? இல்ல, என் மகன் தாமஸ் வீடு. அண்ணா, லட்சுமி ஆம்பளையாந்தார் அதேதான். நாங்க களக்காட்டுல இருந்து வரோம். ஆமா, நான் லட்சுமியோட அப்பா. நாராயணன் பேரு. நானும் செல்லமா கூப்பிடுவா. இந்த டெபுட்டி தாசில்தாரா இருந்த இந்த பாபா. நான் அவருடைய தங்க, லட்சுமியினுடைய அத்தை. மீனாட்சி அம்மாள்னு பேரு. களக்காட்டுல வந்து மீனாட்சி அம்மாள்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவா. அவ்வளவு பிரசித்தம். ஆமா, அந்த டெபுட்டி தாசில்தாரா இருந்தா. என்னடா நீ எப்படா இங்க வந்தாய்? நீங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏண்டா, நீ மദ്രാസുக்கு போறேன்னு தானே சொன்னேன். மெட்ராஸ் போறான் கிளம்பினேன். வர வழியில ஒரே தாகம் எடுத்தது.
சரி லட்சுமி ஆத்துல தங்கி தாக சாந்தி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா இது மദ്രാஸ்க்கு போற வழியாது? என்ன கேட்டா ஒரு மண்டுகம் சொன்னா இங்க நேரா பாம்பே போய் பாம்பேல இருந்து கல்கட்டா போய் கல்கட்டால இருந்து திருச்சி போய் லட்சுமி யார் வந்திருக்கா பாரு. எங்கடா லட்சுமி? லட்சுமி லட்சுமி நீ எங்களை விட்டு போனதுல இருந்து எங்க நிம்மதியே போயிடுச்சு. பாவம் எங்க அண்ணா, எப்ப பார்த்தாலும் உன் நினைப்புதான். பாரு ராத்திரி தூக்கமே கிடையாது. பாவம் எங்க அண்ணா. லட்சுமி 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 உங்ககிட்ட ஒரு அதிசயம் சொல்ல மறந்துட்டேனே. என்ன மாமி? முந்தானா நைட்டு உங்க அம்மா என் கனவுல வந்தா. உன் கனவுலையுமா? ஆமாண்ணா, என் கனவுல வந்தாளே. உன் கனவுல வந்தாலே, அதுக்கப்புறம் என் கனவுல வந்தா. வந்து என் குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோ, கண்கலங்காம பாத்துக்கோன்னா நான் அரை மணி நேரம் உட்கார்ந்து அழுதேனே. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனா? நீ கனவு கண்டையா? நான் என்னத்தை கண்டேன்? லட்சுமி குழந்தை எங்கடி? நான் உன் குழந்தைய பார்க்க வேண்டாமாடி? உள்ள இருக்க. ஐயோ குழந்தை! அண்ணா குழந்தைய பாருங்க அண்ணா, எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கா பாருங்க. அப்படியே நம்ம பார்த்து சாய் அப்படியே இருக்குண்ணா. அந்த கண்ணு மூக்கு வாய் அப்பா எல்லாம் என்ன மாதிரி இருக்காண்ணா. இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் உன்ன மாதிரி இருக்கோ. ஐயோ சேசுவே அம்மா. ஐயோ லட்சுமி இந்த பாரு, குழந்தைய அப்படியே உன்ன மாதிரி வெள்ளையா இருக்காடி. அடா அம்மா